இந்த பொண்ணும் பார்க்குது, இந்த பொண்ணும் பார்க்குது, எதை தான் பார்க்குது. இதுவா திவ்யா நிறையா ரெண்டுமே. அக்கா வாக்கா பட்டாசு வெடிக்கலாம். பட்டாசா? நான் வரல, நீயே வெடி. இது மேலே போய் வெடிக்கிறது நைட்டு வச்சாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் காலையில வச்சிடலாம், இதெல்லாம் நைட்டு வச்சிடலாம், இதை மட்டும் இப்போ வெடிக்கலாம். ச்சே, அப்பெல்லாம் பட்டாசு வெடிக்க ஆர்வமா இருந்துச்சு, இப்பெல்லாம் வெறுப்பா இருக்கு. சரி, ஸ்வீட் சாப்பிடுவோம். ஸ்ரீ, எப்ப வெளியே கூட்டு போக சொன்னாலும் வேலை இருக்கு சொல்லுவேன். இப்ப தீபாவளி லீவ்ல வீட்டுல தானே இருக்கிற, அம்மாவை வெளியே கூட்டு போயேன். மா, தீபாவளிக்கு 3 நாள் லீவ் விட்டுருக்காங்கம்மா, என்ன பாட்டி ஊருக்கு கூட்டு போமா ப்ளீஸ்மா. மா, பக்கத்து தெருவுல கபடி போட்டி நடக்குதாமா, என்ன அங்க கூட்டிட்டு போமா ப்ளீஸ்மா. மா, புதுசா படம் ரிலீஸ் ஆயிருக்கான், என்ன கூட்டிட்டு போறியா ப்ளீஸ்மா. என்ன அங்க சத்தம்? கண்ணு மேலேயே வச்சு நடிப்பியா, கீழெல்லாம் பார்க்க மாட்டியா? எல்லாத்தையும் தள்ளி விட்டுனது, கிளீன் பண்ணாத. இந்த கிளாஸ் யார் இங்க வச்சது? எந்தெந்த பொருள் எங்க எடுக்கிறீங்களோ அங்கங்க வைக்க மாட்டேங்க, எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிருந்துங்க. கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய், காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய், கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை, கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேவிரை, கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன், விறகாய் உன் விழியே கேட்கிறேன், ஒளியே உன் உரசல் ஏற்கிறேன், உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன். மனமெங்கும் மாய ஊஞ்சல் உனதன்பில் ஆடாட, மழை பொங்கும் தூய மேகம் உயிர் உள்ளே சாரல் போட, கோடையும் வாடையும் பாத்திடா தாவரம் வரம் நீ தந்தாய், வான் பூக்குதே தோழில் கண் சாய நீங்கள் பந்துவ. என்னடி லைஃப் எப்படி போகுது? லைஃபா போகுது, முடி போகுது, காசு போகுது, ஹெல்த்தும் போகுது. நான் அடிக்கடி சொல்வேனே தொர்ராசு, இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க, நான் நல்லா காமெடி பண்ணுவேன். ஆமாங்க, ஜோக் அடிச்சது போதும், 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. ரங்கராஜ் ரிலேஷன். தூமழை மா, நான் படிச்சு முடிச்சிட்டேன், நீங்க என்ன கொஸ்டின் வேணா கேளுங்க, நான் கரெக்டா சொல்லுவேன். 3வது திருக்குறள் சொல்லு. 3வது திருக்குறள் மாமா, அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் சொல்லிடுமா, அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன், கரெக்டா சொல்லிடுவேன். துப்பாக்கு. துப்பார்க்கு, துப்பார்க்கு, துப்பார்க்கு. மாமா, அந்த செகண்ட் வார்த்தை மட்டும் சொல்லிடுமா, அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேம்மா, கரெக்டா சொல்லிடுவேம்மா. துப்பாய. துப்பார்க்கு, துப்பாய, 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 தூ தூ. ஹலோ ஹலோ, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ யாரை வேணா லவ் பண்ணு, யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் குழந்தை கூட பெற்றுக்கோ, அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட கூட்டு போ. அதை ஏன்டா ராங் நம்பருக்கு கால் பண்ணி சொல்ற? சிக் போனை வை.
நேத்து தான் உன் கூட சாட் பண்றேன்னு சொன்னா அதுக்குள்ள எந்த நம்பிக்கையிலமா நீ இவனை லவ் பண்ற? அவர் கண்ணில் எங்க அம்மா அப்பாவோட பாசத்தை நான் பார்த்தேன்னா. வயசு கோளாறு. அப்படி இல்லைண்ணா, அவரோட சேட்லயே தெரியுது அவர் எவ்வளோ நம்பிக்கையான ஆள்னு. சாட்டை வச்சு எப்படிமா ஒருத்தனை நம்புற? உங்களுக்கு புரியலண்ணா, நான் சேட் பண்றதை வச்சு சந்தோஷமா இருக்கனா சோகமா இருக்கனான்னு சொல்லிடுவாரு. எவ்வளோ பசங்க இருந்தோம், எதுக்குமா இவன்? அவ்வளோ ஜென்ஸுக்கு மதியில என்னை கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டாரு. பார்க்க அசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கான். இப்போ இன்ட்ரோ கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஏய், இவன் தாண்டி என் அண்ணன். வாவ், ஹேண்ட்ஸம் ஹங்க். ஹேண்ட்ஸம் மங்கா அல்கு மாதிரி தானே இருப்பான். ஏ ஹாய், ஆல்ரெடி என் ரூம் ரொம்ப அழகா இருக்கும், இப்போ நீங்க வந்தோடனே இன்னும் அழகாயிடும். ஆனா இந்த அழுக்க மட்டும் உங்க கூட சேர்த்துக்காதீங்க. நீங்க உட்காருங்க, நான் போறேன். உங்க அண்ணன் சோ ஸ்வீட் டி. ஸ்வீட்டா? பசிக்குதுடி எனக்கு. வீட்ல எங்க அண்ணன் தான் இருக்கான் பிச்சைக்கார பையன், ஒண்ணுமே வாங்கி தர மாட்டான். இந்தாங்க, உங்களுக்கு பசிக்கும்னு என் ஆள் மனசு சொல்லுச்சு, அதால தான் நான் என் கையாலேயே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸுங்க. நான் சாப்பிட்ற நிலைமையில இருந்தா தண்ணி கூட தர மாட்டான், இவளுக்கு கையால செஞ்சு எடுத்துட்டு வந்தானா. நான் போயிட்டு வரேன்டி. சரிடி. எங்க வீட்டுக்கு போறீங்களா? வீடுங்க மாதவரம் போகணும். ஓ மை காட், சரியா போச்சு. நானும் அங்கதான் ஒரு வேலையா போறேன், நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். அப்படியா? ஓகேங்க. ஏய் பை டி. யார் இது மித்ரா இந்த டைம்ல மெசேஜ் பண்ணிருக்கா? அதுவும் நவ் அவைலபிள்னு வர சொல்லிருக்கா. மா இந்த கண்ணாடியை போட்டு அப்புறம் இதை படி. ஓ மிந்த்ராவா? சரி சரி. மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. மா கால் வலிக்குது, கொஞ்சம் கால் அமுக்கிறியா? சரிப்பா. என்ன இவ கால் அமுக்கிறன்னா? கால் அமைக்கிட்டு தானே இருக்கா, எனக்கே அரைக்கல. மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். மா எனக்கு ஏதோ சாப்பிட வேணாமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாந்தி வருது. ஐயோ அம்மா முடியலையே, வயிறு ரொம்ப வலிக்குது. மா நான் இன்னைக்கு காலேஜ் போலம்மா, வயிறு ரொம்ப வலிக்குது. மா சிக்கன் தொக்கு கொஞ்சம் எடுத்துன்னு வாமா. மா காலேஜ் போயிட்டு வரமா. அஃப்ரேன், வந்ததுல இருந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? நம்ம லவ் மேட்டரை பத்தி வீட்டுல சொன்னா முஸ்லீம் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, உங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு அதெல்லாம் புரியாது, அது பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டம். நான் உன்னை கல்யாணம் பண்ணனா எவ்வளவு கஷ்டத்தை வேணா தாங்க ரெடி. அப்படியா? அப்ப நான் வீட்ல பேசிட்டு உனக்கு கால் பண்றேன். ஹலோ, நான் எங்க வீட்ல பேசிட்டேன்டா, நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுமா, அது நாளைக்கு தான் பண்ணணும்னு சொல்றாங்க. உன்னை வரும்போது லுங்கி கட்டிட்டு வர சொன்னாங்க. லுங்கியா? அவங்க மறுபடி அப்படிதான் கல்யாணம் பண்ணுவாங்க போல. சரி ஓகே, நான் வந்துடுறேன். மச்சான், நான் ஒரு முஸ்லீமோட லவ் பண்றேன்னு சொல்லல, அவங்க வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதனால என்ன லுங்கி கட்டணும் சொன்னாங்க. உன்ட்ட லுங்கி இருக்கு? நான் அது லுங்கியா? அரே 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 அரே. எதுக்குடி இப்ப வீட்டுக்கு வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்க? என் பாய் ஃப்ரெண்ட் என்ன கேரே பண்ண மாட்டான்டி. அது மட்டும் இல்ல, என் கூட இருக்கும்போது எல்லா பொண்ணையும் சைட் அடிக்கிறான் தெரியுமா? ஃபிளாஷ்பேக். இப்ப எதுக்குடி அழுதுட்டு இருக்க? என் பாய் ஃப்ரெண்ட் என்ன கேரே பண்ண மாட்டான்டி. ஐயா அவ்வளவுதானா? நான்லாம் லவ்வே பண்ணா கூட இதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என் கூட இருக்கும்போது எல்லா பொண்ணையும் பாக்குறான்டி. பின்ன அழகா இருந்தா சைட் அடிக்க தான் செய்வாங்க. பசங்களை கொஞ்சமாச்சும் ஃப்ரீயா விடுங்கடி, சும்மா எல்லாத்துக்கும் போட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு. சி பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? விஜய் தானே இது? இல்ல தேவதைங்களா சொர்க்கத்தில் தானே இருப்பாங்க. ஆனா நீ இங்க என்ன பண்ற? ஏய் இன்னொன்னு, நிலா எல்லாம் நைட்ல தானே தெரியும். ஆமா. ஆனா எனக்கு பகல்லே தெரியுது. எப்படி? என் பக்கத்துல. தேவதையா? பகல்ல நிலா? ஃபிளாஷ்பேக். ஹே, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எப்ப பாரு சண்டை போட்டுனே இருக்க. என்ன பண்ண சொல்ற? நான் போனை வைக்கிறேன். என்னடா போன்ல கத்தின்னு இருக்க? மச்சான், எனக்கு இவளுக்கு செட்டே ஆக மாட்டேது. எப்ப பாரு சண்டை போட்டுனே இருக்கா. புரியுதா புரியுதா? இதுக்கு தான் சிங்கிள் ஆடுறான்னு சொன்னது. இவளுக்குலாம் ஸ்டார்டிங்ல இனிக்க பேசுவாங்க. ஆனா போக போக தான் தெரியும் பாவுக்கா மாதிரி கசப்பாளுங்க. உங்களுக்கு குலோப் ஜாம் மாதிரி இனிக்கிற வாழ்க்கை வேணுமா, இல்ல பாவுக்கா மாதிரி கசக்கிற வாழ்க்கை வேணுமா? மச்சான், எனக்கு குலோப் ஜாம் தான் மச்சான் வேணும். அப்போ இப்பவே அவளை பிரேக்கப் பண்ணிட்டு வா.
இருடா இப்பயே அவளுக்கு ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்றேன். ஹேய் ஹேய் ஹலோ, எனக்கு லவ்வர்ஸ் டேக்கு சாக்லேட் வாங்கி தர லவ்வரை விட ஃப்ரெண்ட்ஷிப் டே கட்டிங் வாங்கி தர ஃப்ரெண்ட் தாண்டி முக்கியம். லெட்ஸ் பிரேக்கப் டி. சூப்பர் மச்சான். single friend.